குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல் அனாலிசிஸ் கிளாஸில் 5th யூனிட் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் இருக்குது பார்த்துக்கோ. இந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோங்க இல்லையா? அந்த டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ரோல்ஸ் தியரம் ஏற்கனவே பிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க, டெய்லர் சீரீஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரி, 12th. இதே போல் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? f dash of c is equal to லிமிட் போட்டு h tends to 0 f of x plus h minus f of x divided by ஹச்ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம்ல. அதே போல் இங்கே அல்ஜிப்ரா ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் படிக்க போகிறோம். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் அண்ட் ஜி. இஃப் எஃப் அண்ட் ஜிஸ் ஆர் போத் ஹேவ் த டெரிவேட்டிவ், சி பிலாங்ஸ் டு ஆர் ஒன் டேஷ். ஆர்1லேருந்து எடுத்திருக்காங்க, ரியல் நம்பர்ஸில் எடுத்திருக்காங்க. தென் இந்த அல்ஜிப்ரான்னு சொல்லும் போதே ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ்லாம் உண்டு இல்லையா? அப்போது எஃப் ப்ளஸ் ஜி கம்மா எஃப் மைனஸ் ஜி கம்மா எஃப்ஜி அண்ட் எஃப் பை ஜி g of c is not equal to 0. Next, f plus or minus g of dash of c is equal to f dash of c plus or minus g dash of g. நம்மளுக்கு தெரியும். அடுத்தது fg dash of c is equal to f dash of c into g of c. ஒன்றை வச்சுட்டு ஒன்றை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். யூவி மெத்தட் அதே தான், டிஃப்ரென்ஷியேஷன் அதுதான். ஓகே, ஒன்றை வச்சுட்டு f dash of c into g of c plus g of c into g dash of cன்னு வரும். அடுத்து u by v மெத்தடில் என்ன பண்ணுவோம்? அதுதான் பண்ண போகிறோங்க. f by g dash of c is equal to f dash of c into g of c minus f of g into g dash of c divided by g double dash of c. கிலோ நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல, அதான் டபுள் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று இப்போ நம்ம எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண பார்க்க போகிறோம். சரியா? ஈஸியான ப்ரூஃப் தான், இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் தான். பார்த்துக்கோ. சி பிலாங்ஸ் டு ஆர் டேஷ் தென் ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு சின்னு வருது. ஹச் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஜின்னு எடுத்துக்கும். ஹச் ஈக்குவல் டு எஃப், இந்த டேமே கூட்டும் போது ஒரு சின்ன சாமாக மாறதுக்கு ஹச்சின்னு எடுத்துருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹச் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹச் ஆஃப் சி. நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ போடுறோம். எஃப் ப்ளஸ் ஜி இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் சின்னு கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது உள்ளாடி கொண்டு போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி மைனஸ் ஜி ஆஃப் சி உள்ளாடி கொண்டு போகும்போது கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து டிவைட் செய்கிறோம். என்ன டிவைட்னா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி நம்ம டிவைட் பண்ணுறோம். சரியா? டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா லிமிட் கொடுக்க போகிறோம். எஃப் அண்ட் ஜி ஆர் டெரிவேட்டிவ் அட் சி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி இருந்தால் எஃப் டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துக்கலாம். அதே போல் ஜி கொடுத்துக்கும் போது ஜி டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஆளுக்கு பக்கத்தில் லிமிட்டை போடும்போது இது என்ன எழுதிக்கலாம்? ஹச் டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துக்கலாம். இது என்ன எழுதிக்கலாம்? ஹச் டேஷ் ஆஃப் சின்னு எஃப் டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துக்கலாம். ப்ளஸ் என்னது எஃப் டேஷ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் ஜின்னு கொடுத்துக்கலாம். ஓகேயா? அப்போ இந்த ஹச்சை நம்ம என்ன எழுதலாம்? எஃப் ப்ளஸ் ஜி த பவர் டேஷ்னு கொடுத்துக்கலாம் இல்லையா? இந்த சி இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி ப்ளஸ் ஜி டேஷ் ஆஃப் சி. இதே போல் similarly we have to prove for minus f of f minus g dash of c is equal to f dash of g minus g dash of g நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? அதே போல் தான் டிவிஷன் இதே போல் தான் h is equal to f into g கொடுக்கும்போது டிவிஷன் பாருங்கள். h of x மைனஸ் g of xனா h ப்ளேஸில் என்னது fgன்னு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ f of x into g of x மைனஸ் எஃப் ஆஃப் சி இன்ட்டு ஜி ஆஃப் சி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் செப்பரேட் ஃபார் மைனஸ் பண்ணுறோம். ஒன்றை வந்து சி வச்சு ஒன்றை வந்து எக்ஸ் வச்சு பண்ண போகிறோம். எதை சி வச்சு பண்ண போகிறீங்க? மாற்றியும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து எஃப் ஆஃப் சியும் ஜி ஆஃப் எக்ஸையும் பண்ண போகிறோம். ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணிட்டு பண்ண போகிறோம். மைனஸ் எஃப் ஆஃப் சி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் சி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. இதில் எஃப் ஆஃப் சியை வெளியே எடுத்துருக்கோம். சரி, எஃப் ஆஃப் வெளியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சின்னு கொடுத்துருக்கோம். டேக் லிமிட் ரெண்டு பக்கத்தில் லிமிட் எடுத்துக்கோங்க. we get this one. இது என்னது? ஹெச் டேஷ் ஆஃப் சின்னு வரும். இது எஃப் டேஷ் ஆஃப் சின்னு வரும். இது அடுத்தது ஜி ஆஃப் சி அதை சேர்த்து போட்டுடணும். ஜி ஆஃப் சினா எக்ஸுக்கு பிளேஸில் லிமிட் கொடுக்கும்போது சி வந்துடும் இல்லையா? இதை வந்து ஜி டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் சின்னு நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சரியா? அடுத்து அதே போல் தான் மல்டிப்ளிகேஷனு ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஜி, ஜி பிலாங்ஸ் டு ஆர் டேஷ் எஃப் டேஷ் ஆஃப் சி இன்டு அண்ட் ஜி டேஷ் ஆஃப் சி. அதே போல் பண்ணிடுவீங்களா? எஃப் பை ஜி இன்டு எக்ஸ் மைனஸ் அந்த ஆட் அண்ட் செப்பரேட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
f by g into x minus f by g into c, f of x divided by g of x minus f of c divided by g of c x minus c கொடுத்தாச்சா. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். இதை இங்கே மாற்றிக்க, இதை இங்கே மாற்றிக்க, எல்சிஎம் எடுத்தாச்சா. அப்போ 1 டிவைட் பை ஜிஎக்ஸ் இன்ட்டு ஜிசின்னு வருது. ஜிசி ஜி ஆஃப் சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஜி இன்ட்டு சி ஆஃப் எக்ஸ் வந்தாச்சா. ஆட் செப்பரேட் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்குறோன்னா இதில் ரெண்டுமே சேம் தான் கொடுத்துருக்கோம். சரியா, ஜி ஆஃப் சி இன்ட்டு எஃப் ஆஃப் சின்னு கொடுத்துருக்கோம். அதனால் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மள இந்த சைடு ஒரு டைம் வந்து ஜி ஆஃப் சியை காமனாக எடுத்துக்கணும், ஒரு டைம் வந்து என்னது எஃப் ஆஃப் சியை காமனாக எடுத்துக்கணும். இங்கே ரெண்டு பார்க்கும்போது ஜி ஆஃப் சியை காமனாக எடுத்தாச்சா. இங்கே ரெண்டு பார்க்கும்போது எஃப் ஆஃப் சியை காமனாக எடுத்து அவ்வளோதான். அடுத்த லிமிட் கொடுக்குறோம். லிமிட்டாக எக்ஸ் டென்ஸ் டு சி கொடுக்கும்போது இது என்ன செய்திருக்காங்க, எஃப் டேஷ் ஆஃப் சி கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் சி இன்ட்டு இது என்ன கொடுத்துருக்கோம், ஜி டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துருக்கோம். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம், இது ஹச்சுக்கு ப்ளேஸில் ஹச் ஜி பை ஜி டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் சி இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் சி மைனஸ் எஃப் ஆஃப் சி இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி ஆஃப் சி த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செயின் ரூல் பாருங்கள். செயின் ரூல் சப்போஸ் எஃப் ஹாஸ் ஏ டெரிவேட்டிவ் அட் சி. செயின் ரூல் சொல்கிறோம் பார்த்துக்க. செயின் ரூல்னாலே ரெண்டெண்ணம் வேணும் பார்த்துக்க. சரியா, அட் சி and let g has a derivative of f of c, then pi is equal to g composite f has a derivative of c and pi dash of c is equal to g dash of f of c into f dash of c நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, f has a derivative at c and g has a derivative at f of c. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா pi is equal to g composite f has derivative of c, pi dash of g is equal to g dash of f of c into f dash of c. அந்த செயின் ரூல்னா இந்த உள்ளதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண நினைக்கணும் இல்லையா, f dash of gன்னு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லெட்னு போட்டாச்சுன்னா k of h is equal to f of c plus h minus f of cன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை ஹச் கொடுத்துருக்கோம். சரியா, அடுத்த லிமிட் கொடுத்துருக்கோம். லிமிட் கொடுத்தாலே என்னது, இதை எஃப் டேஷ் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆல்சோ நெக்ஸ்ட்டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0, கே ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு 0. அது ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்தாச்சா. இது ரெண்டு கேஸை நம்ம பிரிக்கிறோம். செயின் ரூல்னால் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ரெண்டு கேஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0, எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம பிரிக்கிறோம். இன்னொன்று கேஸில் வந்து எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். பட் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா பை இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஃப்ரம் 1 படி ஹச் நாட் ஈக்குவல் டு 0, கே ஆஃப் ஹச் டிவைடட் பை ஹச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்டு கே ஆஃப் ஹச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்மளுக்குள்ள ஃபார்முலா தெரியும். பை ஆஃப் சி ப்ளஸ் ஹச் மைனஸ் பை ஆஃப் சி டிவைடட் பை ஹச் இஸ் ஈக்குவல் டு g of f of g f of c plus h minus f of g of c divided by h வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு k by h மல்டிப்ளை அண்ட் டிவைடட்னு கொடுக்குறோம். சரியா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு லிமிட் கொடுக்கும்போது we get this answer. this is for pi dash of c. இது வந்து pi dash of f of c into f dash of cன்னு கொடுக்குறோம். சரியா, அடுத்தது செகண்ட் கேஸ் பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0வை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். எஃப் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் 0, ஹச் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு பைக்கு எழுதியிருக்காங்க. பை ஆஃப் சி ப்ளஸ் ஹச் மைனஸ் பை ஆஃப் சி டிவைடட் பை ஹச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி ப்ளஸ் ஹச் மைனஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் சி divided by h, that is equal to 0 ஆச்சுது. k of h is not equal to 0 ஆகுது. f dash of c next இது லிமிட் செய்யும்போது என்ன வருது, இது f dash of cன்னு போடுறீங்க. f dash of d is equal to 0, limit h tends to 0, k of h divided by h equal to 0, k of h by h is close to 0, h is a sufficiently small. அதே போல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் பாரு, g of f of x f of c plus k of h minus g of f of c divided by k of h. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், பை ஆஃப் சி ப்ளஸ் ஹெச்னு எழுதிக்கலாம்ல. gfன்னு இருந்துச்சுன்னா பை ஆஃப் சின்னு எழுதிக்கலாம்ல. டிவைடட் பை ஹச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம்ல. தட் மீன்ஸ் இவ்வளோத்தை என்ன எழுதலாம், எஃப் டேஷ் ஆஃப் சின்னு எழுதிக்கலாம். சரியா,
அப்போ அந்த டேமும் இந்த எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோவும் ஈக்குவேட் பண்ணிட்டா ஹென்ஸ் த ப்ரூஃப். அப்போ 2 கேஸை நம்ம பிரிக்கிறோம். லாஸ்ட் தியரம் இதோட முடிஞ்சிடும். பார்த்துக்கோம். எஃப் இஸ் ஏ ரியல் 1 to 1 ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் ஆன் த இன்டர்வல் I let pi be the inverse function for f if f is continuous set C belongs to I and pi is derivative. இப்போ d is equal to f of c with pi dash of d is equal to 0, then f dash of c exists ஆகுது. f dash of c is equal to 1 divided by pi dash of c. for a proof எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரூஃபை பாருங்கள். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ப்ரூஃபை நீங்கள் படித்தா போதும். h நாட் ஈக்குவல் டு 0 ஆகுது. ஃபை ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சின்னு கொடுத்துருக்கோம். சரியா? சின்ஸ் எஃப் இஸ் 1 to 1, எஃப் வந்து 1 to 1ன்னு கொடுத்துருக்கோம். ஹெச் ஆஃப் கே இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஹெச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆகுது. நெக்ஸ்ட்டு டி ப்ளஸ் கே ஆஃப் ஹெச்ன்னு கொடுக்குறோம். ஆட். இப்போ டி என்ன எடுத்துக்கிறோம்? எஃப் ஆஃப் சின்னு எடுத்துக்கிறோம். கே ஆஃப் ஹெச்ன்னு எடுக்கிறோம். அடுத்து எஃப் ஆஃப் சி ப்ளஸ் ஹெச் நம்ம கூட்டுறோம். சரி, நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்லேயும் பை போடுறோம். பை ஆஃப் டி ப்ளஸ் கே ஆஃப் ஹெச் இட் இஸ் பை ஆஃப் எஃப் ஆஃப் சி ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னால் இந்த எஃப்பும் இந்த பையும் இந்த எஃப்பும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? சி ப்ளஸ் ஹெச்ன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா? we have f of c plus h minus f of c divided by h is equal to f of அந்த d க்குள்ள d plus k of h minus d divided by c plus hன்னு ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டையும் கேன்சலேஷன் பண்ணால் k of h கிடைக்குது. c plus hனா என்னது? பை ஆஃப் d plus kh minus பை ஆஃப் d. இந்த டேம் c plus h நம்ம பை ஆஃப்னு எழுதலாம். பை ஆஃப் d plus kh minus பை ஆஃப் d கொடுக்கும். இந்த k பை h இங்கே கீழே வந்துடும். லிமிட் கொடுக்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பை டேஷ் ஆஃப் டி. ஓகே, நோட்ஸ் எழுதி பாருங்கள். ஓகேயா? இன்னைக்கு இதுதான் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த அல்ஜிப்ரா ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கேஸில் நம்மளும் ரோல்ஸ் தியரம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.